வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான மேல்முறையீடு வழக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேலும் கூடுதல் நபர்கள் வந்து பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 303 நபர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ஜூனில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எதுக்கு ரிலீஸ் இன்னும் பண்ணலை, என்ன கால தாமதம், நமக்கு வந்து இந்த எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், வித் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபுளுக்கான நோட்டிஃபிகேஷன் வித் ஓவரால் ரிசல்ட் வந்து நமக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் இருக்கிறது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபுள் அண்ட் எஸ்ஐக்கான வெப்சைட்டில் தான் இருக்கேன். இந்த வெப்சைட்டில் வந்து கீழே நீங்கள் ஷோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வில் பி அனௌன்ஸ்ட் லேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விரைவில் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சிலபஸ் வித் மாடல் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். லாஸ்ட் ஆஃப் இதுதான் இந்த கேண்டிடேபிள், அதாவது 303 நபர்களுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் நபர்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்களுடைய நம்பர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக எத்தனை பேர் வந்து நமக்கு செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 303 எஸ்ஐக்கள் வந்து நமக்கு வந்து கூடுதலாக பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க. இதுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து நமக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் லாஸ்ட் வீக், அதாவது 30ஆம் தேதி வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு அஃபீஷியலான நியூஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. வித் இந்த 30ஆம் தேதி வந்து பிஇடி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 வீக் வந்து உங்களுக்கு வந்து பிஇடி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான கால அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 வீக் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான பிளான் தான் நடக்குமே தவிர டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி ஓவரால் கான்ஸ்டபுளுக்கான ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓவரால் ரிசல்ட் வந்து நமக்கு கண்டிப்பான முறையில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ காட்டுறேன் பாருங்களேன். கீழே எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுடைய ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஜூன் மந்த் வந்து நமக்கு வந்து எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்த நோட்டிஃபிகேஷனை தான் நம்ம வந்து வந்து சொன்னது. ஜூன் மந்த் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மந்த்துக்குள்ளே இந்த மேல்முறையீடு, அதாவது எஸ்ஐக்கான மேல்முறையீடு வந்து உச்சநீதிமன்றம் வந்து கிளியர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அந்த உச்சநீதிமன்றம் வந்து டிலே பண்ணதுனால இப்போ வந்து நமக்கு 1 மந்த் வந்து டிலே ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ ஜூன் மந்த் வந்து வர நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை மந்த் லாஸ்ட் வர எஸ்ஐக்கான பிஇடி டெஸ்ட் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜூலை வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 1 மந்த் வந்து நமக்கு வந்து டைம். எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 28 டேஸ்லேருந்து 30 டேஸ் வரையும் நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கால அவகாசம் வந்து கண்டிப்பான முறையில் கொடுத்துருப்பாங்க. எல்லா எக்ஸாமுமே நீங்கள் கண்டக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வெளியிட்டிருக்க டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷனையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான கால அவகாசம் அப்படின்னு எடுத்திங்கன்னா 28லேருந்து 30 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 மந்தில் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு 3 மந்தில் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நடந்து முடிந்த டிஎன்பிசி குரூப் 4மே அப்படி தான் 3 மந்தில் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ குரூப் 2க்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுமே 30, அதாவது 3 மந்தில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாப்புல தான் எக்ஸாமுக்கான டேட்டுமே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுவே இப்போ வந்து ஆகஸ்ட்டில் எஸ்ஐக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்குள்ளே உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஆகஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், நமக்கு வந்து செப்டம்பர்,
நவம்பர் வரை இந்த 2 மந்த்துக்குள்ளே வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து நமக்கு வந்து இருக்குது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இந்த 2 மந்த்தில் நமக்கான எக்ஸாம் வந்து நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும், அதாவது சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சப் இன்ஸ்பெக்டர் ஆவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து உங்களுடைய ஏஜ் லிமிட் வித் உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய ஹைட் உயரம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து TNUSRP PC கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐ ப்ராசஸ் அதாவது எக்ஸாம் வந்து 3 மந்த்தில் வந்து நவம்பரில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் வீக் லாஸ்ட் அதாவது நவம்பரில் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்குமே அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் விட்ட உடனே அதுக்கான TNUSRP PC கான்ஸ்டபிளுக்கான ஓவரால் ரிசல்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர நெக்ஸ்ட்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான இது எடுக்க மாட்டாங்க. அதனால நீங்கள் வந்து ஓவரால் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்த நெக்ஸ்ட்டு வீக் அல்லது நெக்ஸ்ட்டு மந்தில் வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதை வந்து ரிலீஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு வந்து PC கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணுறாப்புல சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதாவது நம்மளுடைய முதலமைச்சர் சொன்னதுபடி 6000+ வேக்கன்சி வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். நம்ம வந்து அதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து நமக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7000+ வேக்கன்சி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எப்படி அதை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதையுமே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. PC கான்ஸ்டபிளுக்கு எவ்வளோ வேக்கன்சி வரும், எஸ்ஐக்கு எவ்வளோ வேக்கன்சி வரும், அதை வந்து நம்ம வந்து தெளிவாக கொடுத்துருந்தோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வித் PC கான்ஸ்டபிளுக்கான இம்பார்ட்டன்ட் லெசன்ஸையுமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு தான் வரோம். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வர எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம வந்து நம்மளுடைய வீடியோவில் கொடுத்துக்கிட்டு தான் வரோம். SSC, MTS, CGL எல்லா எக்ஸாமையுமே நம்ம வந்து இப்போ வந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் வரோம். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு எழுதுறீங்க அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட்டு வர TNUSRP குரூப் 4 குரூப் 2க்கான எல்லா டாக்குமெண்ட் PDF எல்லாமே நம்ம வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். நம்மளுடைய சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுவும் ஜாபுக்கு வந்து வெயிட் பண்ணிவிட்டு எதுவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.